வணக்கம். நீங்க ஒருத்தர முதல்ல சந்திக்கும்போது அந்த முதல் 10 செகண்ட் எவ்ளோ முக்கியம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க கம்யூனிகேஷன் பத்தின இந்த மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்த புக்ல உறவுகள்ல பெரிய வெற்றி அடையறதுக்கு 92 சின்ன சின்ன தந்திரங்கள் இருக்கு. இன்னைக்கு அதுல ரொம்ப முக்கியமான சிலதை நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்தே இதுதான். உங்க கவனத்தை உங்க மேல இருந்து மத்தவங்க மேல திருப்புறது. இந்த கோட் அத ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? உங்க கவனம் உங்க மேலயா இல்ல மத்தவங்க மேலயா? அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணலாம். அதுவும் நீங்க ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிடுது. நம்ப முடியுதா? உங்க முதல் அபிப்பிராயத்துல 80% நீங்க பேசுறதுல இல்ல, உங்க உடல் மொழியில தான் இருக்கு. உங்க உதடு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி உங்க உடம்பு நீங்க யாருங்கிற கதைய சத்தமா சொல்லிருக்கும். உங்க பாஸ்டர், உங்க பார்வை, உங்க சிரிப்பு, இது எல்லாம் தான் உங்களை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லும். வாங்க நம்மளோட செட் டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வார்த்தை கூட பேசாம உங்களை எப்படி மத்தவங்க முன்னாடி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற முதல் கருவி உங்க புன்னகை தான். ஆனா நாம வழக்கமா பண்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் புன்னகை கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த சின்ன ஒரு செகண்ட் தாமதம் தான் விஷயமே. இது உங்க புன்னகைய அவங்களுக்காகவே பூத்த ஒரு ஸ்பெஷல் புன்னகை மாதிரி உணர வைக்கும். ரொம்ப நேர்மையானதா தெரியும். புத்தகத்துல வர மிஸ்ஸிங்கிற சிஇஓவோட கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவங்க அப்பா அவங்க கிட்ட, செல்லம் உன் சிரிப்பு ரொம்ப வேகமா இருக்குன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒண்ணு கத்துக்கிட்டாங்க. பிசினஸ்ல மெதுவான புன்னகைக்கு தான் நம்பகத்தன்மை அதிகம்னு. இந்த ஒரு சின்ன பாடம் அவங்களோட தொழில்முறை வாழ்க்கையே மாத்திடுச்சு. அடுத்தது போஸ்டர், அதாவது நம்ம தோரணம். இது நீங்க எவ்ளோ சக்சஸ்ஃபுல்னு காட்டுற ஒரு பெரிய அடையாளம். இந்த டெக்னிக் நீங்க எப்பவுமே ஒரு வினர் மாதிரி தெரிய உதவும். இப்போ உங்க புன்னகையும் தோரணையும் செட் ஆயிடுச்சு. அடுத்ததா ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருவிக்கு வருவோம், உங்க கண்கள். இந்த டெக்னிக்க நீங்க அவங்க சொல்றத உண்மையாவே கேக்குறீங்கன்னு அவங்கள மதிக்கிறீங்கன்னு உணர வைக்கும். சில ஆய்வுகள் படி இது 2 பேருக்கும் இடையில நெருக்கத்தை அதிகப்படுத்தும்னு சொல்றாங்க. ஒட்டும் கண்கள்ங்கிறது ஒருத்தர் கூட நல்ல உறவை வளர்க்கறதுக்கு. ஆனா இந்த எபாக்சி கண்கள் இருக்கே, அது ஒரு பவர் மூவ். ஒருத்தரோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்கோ இல்ல ஒரு காதல் ஆர்வத்தை வெளிப்படுத்தவோ இதை பயன்படுத்தலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ உங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் சரியா இருக்கு. நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சோகமா இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு ரொம்ப உற்சாகமா போய் பேசல நல்லாவா இருக்கும்? முதல்ல அவங்க மனநிலைக்கு உங்களை மேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கனெக்ஷன் ரொம்ப இயல்பா சுலபமா உருவாகும். ஒரு சின்ன குழந்தை நம்ம கிட்ட வந்தா உடனே உடம்ப திருப்பி முழு கவனத்தை இது மேல வைப்போம் இல்லையா? அதே மாதிரி நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு புது நபருக்கும் உங்க முழு கவனத்தையும் கொடுங்க. நீங்க அவங்கள ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறீங்கன்னு இது சொல்லாம சொல்லும். நாம எல்லார் மனசுக்குள்ளேயும் இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க பாடி லாங்குவேஜ் மூலமா அவங்க எதிர்பார்க்கிற அந்த பாசிட்டிவான பதில நீங்க கொடுக்க முடியும். இப்போ நாம பார்த்த இந்த எல்லா டெக்னிக்ஸையும் ஒரே ஒரு மனநிலை மாற்றத்தின் மூலமா ரொம்ப சுலபமா செய்ய முடியும். அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு புதுசா ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க ரொம்ப வருஷமா பார்க்காத உங்க பழைய நண்பர் மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு சின்ன கற்பனையே உங்க உடம்புல ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க ஒருத்தரை பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா போக போக உண்மையாவே அவங்கள உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த டெக்னிக்கோட அழகு. ஒரு சின்ன தந்திரமா ஆரம்பிச்சது கடைசியில ஒரு உண்மையான நட்பா மாறும். சரி, நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்களோட ஒரு சின்ன தொகுப்பு இதோ. இத நீங்க உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த 5ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட முதல் 10 வினாடிகள் தான் உங்கள பத்தின கதை. நீங்க என்ன கதைய சொல்ல போறீங்க? இந்த சின்ன சின்ன மௌன சிக்னல்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த கதையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும். அப்புறம் நீங்க விரும்புற எந்த உரையாடலையும் உங்களால தொடங்க முடியும்.